விஷாலி கண்ணம்மா எந்த ஊர்ல வசிக்கிறீங்க? நான் லாஸ் ஏஞ்சலஸ், கலிஃபோர்னியால இருக்கேங்க. ஓகே. விஷாலி மேம், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரு? எனக்கு வந்து சுவாசகோச முத்ரைங்கய்யா. அதுதான் நான் ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப ஸ்டார்ட் பண்ணினேன் ஆக்சுவலா. என்னோட ஃப்ரெண்ட் வந்து சாமி அப்படின்னு சொல்லிட்டு பேட்ச் நம்பர் 64ல இருந்தாங்க அவங்க. ஓகே. அவங்க தான் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க இந்த கிளாஸ்க்கு. இந்த சுவாசகோச முத்ரை வந்து நான் பண்ணதுக்கு அப்புறமா தான் என்னால ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேல வந்து வாக் பண்ணவே முடிஞ்சது ஆக்சுவலா. அதுக்கு முன்னாடி வரையிலும் வந்து ஒரு 10, 12 மினிட்ஸ் வாக் பண்ணாலே எனக்கு திரும்ப வீசிங் வர மாரி ஆயிடும். ஆஸ்மா இருக்கிறதுனால கண்டினியூஸா வாக் பண்ண முடியாது. அண்ட் சுவாசகோச முத்ரை ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறமா அது கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆச்சுங்க. இப்ப வந்து ஆல்மோஸ்ட் 1 ஹவருக்கு கூட நான் வந்து பஃப் எடுக்காம ஐ எம் ஏபிள் டு வாக். ஓ! ஆமா. அது ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அது ஆக்சுவலா. அண்ட் ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்து கொஞ்சம் நெறைய இஷ்யூஸ் வந்துச்சு. அண்ட் ஐ வாஸ் ஆல்மோஸ்ட் பெட் ரிடன்னு சொல்லலாம். ஐ ஹேட் வெரி ஹை பிபி அண்ட் தைராய்டு இஷ்யூஸ் எல்லாம் இருந்துச்சு. அப்பதான் வந்து என்னோட ஃப்ரெண்ட் இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அண்ட் பிகாஸ் ஹி வாஸ் பார்ட் ஆஃப் பேட்ச் 64, என்ன வந்து நீ இது ஜாயின் பண்ணு, இந்த பிபி முத்ரை எல்லாம் கொஞ்சம் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது பிபி முத்ரையும் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஐ வாஸ் ஏபிள் டு see the score dropped to like 10 points immediate-ஆ ஆக்சுவலா. பண்ணி முடிச்சு ஒரு 10 மினிட்ஸ் பண்ணாலே வந்து எனக்கு 170, 180 இருக்கிறது வந்து இட் ரெடியூஸ் டு லைக் 160 மாதிரி. ஸோ அதுவும் வந்து பிபி முதிரையும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுங்க. அண்ட் வெயிட் வந்து ஒரு 36 பவுண்ட்ஸ் போட்டுருச்சு இன் லெஸ் தென் 18 மந்த்ஸ் ஆக்சுவலா. நான் வந்து 60 கேஜி 62 கேஜிஸ் தான் இருந்தேன். பட் நவ் ஐ எம் மோர் தென் லைக் 70, 72 கேஜிஸ். அண்ட் அதனால வந்து சூரிய முத்ரை ப்ராக்டிஸ் பண்ணேன். அண்ட் சூரிய முத்ரை பண்ணதுக்கு அப்போ கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அண்ட் வாக் பண்ணும்போது ரொம்ப டயரிங்கா இருக்கும். திரும்ப ஆஸ்மா இருக்கிறதோட சேர்ந்து எனர்ஜியும் இல்லாத மாதிரி ஃபீல் ஆகும். பட் வாக் பண்ணும்போதே பிராணமுத்ரை கையில வச்சுட்டே வாக் பண்ணும்போது ஐ ஃபெல்ட் வெரி எனர்ஜெட்டிக். ஒரு நாள் ஹைக்கிங் போனும்போது ஐ வாஸ் நாட் ஈவன் ஏபிள் டு ஹைக் ஃபார் லைக் 0.2 or 0.3 மைல்ஸ். அண்ட் எப்படிடா இதை முடிக்க போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு 10, 15 நிமிஷம் உட்காந்து பிராணமுத்ரா பண்ணேங்க. பிராணமுத்ரா பண்ண உடனே ஐ ஃபெல்ட் லைக் வெரி எனர்ஜெட்டிக் அண்ட் ஐ வாஸ் ஏபிள் டு கம்ப்ளீட் த ஹைக் தட் டே. ஸோ வெரி ஹாப்பி அண்ட் கிரேட்ஃபுல் டு யூ அண்ட் மேம் ஆக்சுவலா. அண்ட் என்னோட ஹஸ்பண்ட் வந்து இப்ப அங்க நெய்வேலி சாலையில தான் இருக்காங்க. நேத்தி திருச்சிக்கு வந்திருக்காங்க. அண்ட் ஹி இஸ் தேர் கரண்ட்லி. அவர் பேர் என்ன மேடம்? திருமலை கண்ணன். ஓ! திருமலை கண்ணனா? ஓகே. ஆமாங்க. சிதர்வனம் வந்திருக்காரா? ஓகே. சித்தர்வனம் வந்திருக்காங்க. ஓகே. நான் இன்னைக்கு பார்க்கிறேன் மேடம். ம். ஓகேங்க. தேங்க்யூ சார். ஓ! சிறப்பு. அம்மா என்ன பணிபுரியறீங்க? நான் ஐடில இருக்கேங்க. ஓகே. அமெரிக்கால இருக்கவங்கலாம் இவ்வளவு உபாதைகளோடையும் அடிச்சு புடிச்சு வேலை பார்த்துடுறாங்க. ஓகே. ஆமா, ஆமா. இந்த ஆஸ்துமா எப்ப ஆரம்பித்தது? ஆஸ்மா வந்து எனக்கு ஒரு 20 இயர்ஸாவே இருக்குங்க ஆக்சுவலா. இட்ஸ் தேர் ஃபார் அ லாங் டைம். ஸ்கூல்லலாம் வந்து ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப ஆக்டிவா இருப்பேன் நானு. நெறைய மெடல்ஸ் எல்லாம் வின் பண்ணியிருக்கேன் அப்ப. அதுக்கப்புறமா காலேஜ் டேஸ்ல இருக்கும்போது இட் ஸ்டார்டட் ஆக்சுவலா. அதுக்கப்புறமாலேருந்து ஃபிசிக்கலா லைக் எதுவுமே ரொம்ப ஸ்டேர்கேஸ் ஏறி இறங்கணும்னா கூட வந்துட்டு ஸ்லோவா தான் ஏறி இறங்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. மூச்சு வாங்கும் அந்த மாதிரி. அண்ட் ஐ டோன்ட் நோ இஃப் இட் வாஸ் பிகாஸ் ஆஃப் சுவாசகோச முத்ரையா இல்லைன்னா வந்து வேற என்ன முத்ரை ஏன்னா சுவாசகோச முத்ரை கூட அந்த 1 வீக் தான் நான் பண்ணினேன். அதுவும் ரொம்ப டீப்பா எல்லாம் நான் பண்ணல ஆக்சுவலா. பட் இந்த உஜாஸ் முத்ரை, கணேஷ் முத்ரை பண்றதெல்லாம் கூட மேபி இட்ஸ் ஹெல்பிங்கா என்னன்னு தெரியல. ஆல் ஆஃப் அ சடன் ஒரு நாள் வந்து வாக் பண்ணும்போது பஃப் நான் எடுத்துட்டே போயிருந்தேன் கையில. யூஸ்வலா வாக் பண்ணும்போது ஐ ஹேட் டு டேக் தட் பஃப், இல்லைன்னா என்னால நடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஐ டென்ட் யூஸ் இட். அப்பதான் ரியலைஸ் சரி ஓகே அப்ப முத்ரா பண்றதுனால வந்துட்டு ஐ எம் ஏபிள் டு வாக் ஃபார் அன் அவர் கண்டினியூஸ்லி இந்த பஃப் எடுக்காம அப்படின்ற மாதிரி.